இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா +2 பாஸ் ஆயிருந்தா போதும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க +2 எந்த துறையாக கூட இருக்கலாம். அவங்க காமர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்க சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க +2 மார்க் +2 பாஸ் ஆனாலே வந்து அவங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு விஷயங்கள்னு பார்த்தோம்னா, நம்ம மெடிசன் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், இந்த கட் ஆஃப் மார்க், கவுன்சிலிங், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவுத் தேர்வுகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங்காவோ அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸ் படிக்கணும்னு தான் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மார்ட். என்னென்னா, அவங்க ஒரு ஆப்ஷன் கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முன்கூட்டியே அந்த முடிவையும் எடுத்துகிட்டு தான் அவங்க போகிறாங்க. எதனாலன்ற பட்சத்தில் இந்த கோட்டா சிஸ்டம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சில மாணவர்களுக்கு தடையாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால் வந்து அவங்க சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து சூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவும் கிடையாது. அவங்க +2 பாஸ் ஆயிருந்தாலே போதும். ஸோ ஒரு மருத்துவம் படிக்க நினைக்கிற மாணவர்கள் ஒரு பொருளாதார சூழ்நிலைனால, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால, அப்படி இல்லைன்னா அவங்க கட் ஆஃப் மார்க் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் கட் ஆஃப் மார்க் கம்மியாயிடுச்சு, இல்லை காலேஜ் வந்து டிஸ்டன்ஸாக கிடைக்கிது, இல்லை ரொம்ப செலவு பண்ணி படிக்க முடியலை அப்படின்னு அவங்கள எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷன்னால் அவங்களால அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை கண்டினியூ பண்ண முடியாத பட்சத்தில் நிறைய மாணவர்கள் வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏவை சூஸ் பண்ணுறாங்க. எதனால் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ நம்ம பொதுவாக பார்ப்போம். சிஏ சிஎம்ஏ ஆடிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் டாக்டர், இன்ஜினியர், லாயர், இதுக்கு நிகரான, இதுக்கும் மேலே ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க சொசைட்டியில் பார்த்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ஆடிட்டர்ஸ்னால் தெரியும் சிஏ மற்றும் சிஎம்ஏன்னு சொல்கிறதோட. ஸோ அந்த ஒரு ரீசனால் மாணவர்கள் வந்து பார்க்குறாங்க, பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க, சொசைட்டியில் வந்து ஒரு சிஏ ஆடிட்டர்ஸ் வந்து எவ்வளோ சிறந்து விளங்குறாங்க அப்படின்ட்டு. அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸே மாறுது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து உயருது. இந்த மாதிரியான ரீசனுக்காக தான் மாணவர்கள் வந்து 2வது சாய்ஸாக வந்து இதை வச்சு, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் 2வது சாய்ஸாக சிஏ மற்றும் சிஎம்ஏ சூஸ் பண்ணுறாங்க. நிறைய காரணங்களால் அவங்களுக்கு அந்த படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால அவங்க வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏக்கு வராங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் துறை சார்ந்த மாணவர்களும் வந்து அக்கௌண்ட்ஸ் துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸாக இது இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து நான் படிக்கணுன்ற ஒரு முடிவோடு தான் வந்து +1 +2 அக்கௌண்ட்ஸ் குரூப்பே எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து இப்போ பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம்.